அப்படியே ஒழுங்கு முறையில இருக்கும். No, should be proper செய்யணும். இது சரிங்களா? அப்புறங்க பிள்ளை அந்த போன கிழமையும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அவை அடிச்சிருக்கிறேன் பாரு. கேளுங்க ஒன்றில் சொந்த புத்தி இருக்கணும் இல்லாட்டி சொல் புத்தி இருக்கணும். என்னன்னு நாங்கள் வேலை செய்யறது? அண்ணன் கோல் பண்ண அண்ணன் சொல்லுங்க. யாரோட? என்னோடயோ? நீங்க நேரே விட்டுட்டீங்களா? ஓ சொல்லுங்க. நாங்கள் நேரா கோணல்ல சைட்ல எல்லா இடமும் நின்று வீடியோ எடுப்போம். கேட்க இல்ல ஐயா நீங்கள் கதைக்கிறது. யாரு கதைக்கிறீங்க? ஓ விளங்குது சொல்லுங்க. நீங்கள் கல்யாணத்தை கேட்கிறீங்களோ நிகழ்ச்சியை கேட்கிறீங்களோ? நீங்கள் நிகழ்ச்சியை பற்றி கேட்கிறதா தீபன் தொலைக்காட்சி கடிங்கோ. கல்யாணம் விட்ட குழப்பாதீங்க. நந்தி வந்து குண்டி இருந்த மாதிரி சகுனம் கிடைக்கும். ஓ அது சரி. வேற வேற கும்மாளங்கள் போகும். முதலையும் பாருங்க. உங்களுக்கு எல்லா கும்மாளங்களும் நல்லது. இந்த கும்மாளத்தை பார்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் போய் கும்மி அடிச்சு கும்மாளம் போடுங்க. இதுக்கு வேற இந்த கும்மாளத்தை பார்க்கறது கொஞ்சம் பேர் இருக்கணும். சரியோ? சில பேருக்கு என்னண்டா பாருங்க உங்களை மாதிரி தான் வந்து பாருங்க. அவைக்கு மூளையால யோசிக்க கஷ்டம். அவைக்கு வந்து அந்த பொக்குள்ள முட்டையை பொறிச்சு சிக்கு சிக்கு சிக்கன் ஆடினா கும்மாளத்தை தான் பார்க்க விருப்பம். எங்களுக்கு இந்த கல்யாணத்தை முடிக்கணும் பையா. நீங்க செய்யுங்க. ஐயா தம்பி நீங்கள் நேரத்துக்கு தாலி கட்டணும். நேரத்துக்கு தாலி கொஞ்சம் கவலைப்படுறாள். இல்ல டோன்ட் வரி. நோ நான் டச் பண்ணே இல்ல. டோன்ட் வரி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த டிவிடியை கொடுக்கக்குள்ள அங்க பாருங்க ஆதிவள்ளி சரியான டைமுக்கு தாலி கட்டிட்டா. அப்படி சரியான டைமுக்கு தாலி கட்டினா சரியா. இல்ல நீங்க முடிச்சிட்டு பாருங்க. நீங்க போறோம்னா நெக்ஸ்ட் டைம் கல்யாணம் கட்டக்கசி அப்படி கட்ட மாட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கல்யாணம் கட்டக்க சொல்லுவீங்க பாருங்க. பிடிச்சா இவர பிடி ஆகாஷ பிடியாண்டு. மாப்பிள்ளை ஓகே தானே? ஓகே. மாப்பிள்ளை இன்னொரு ஐயா அடிச்சிருக்கிறார் பாப்போம் என்னன்னு. வணக்கம். வணக்கம் ஐயா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ மாப்பிள்ளை வேணும் காக்கா வெளிப்போம். ரெண்டு தான் நினைக்கிறேன். அவை வந்து ஒண்ணு சொல்வழி கேட்கணும் இல்ல. சொல்லி கேட்கணும் இல்லையோ? ஒரு வாயினோண்டு வாங்கி கொடுத்து அடிச்சு கிடைக்கும். அது வந்து கடைசியில நாங்கள் எடிட்டிங்ல செய்ய சொல்லுவீங்க. வரலாமா கல்யாண வீட்டுக்கு? உங்களுக்கு அழைப்பு நான் கேமராமேன் அழைக்கிறேன். எதிர்காலத்துல சிலவனை நான் தான் கொடுக்க வேண்டிய வேற எதுவும் தெரியாது. கொடுப்பாங்களோ பின்ன கொடுப்பாங்களோ? சொந்தக்காரர் எல்லாரையும் மலைச்சதான் இவர் தவறி தருது. சாப்பாடு முடிஞ்சதோ? சாப்பாடு தாலி கட்டி முடியதான் சாப்பாடு முடியதான் தாலி. பசியோட இருக்கிறவனுக்கு பகவத்கீதை சொல்லக்கூடாத மாதிரி முதல் சாப்பாடை கொடுத்து போட்டு தான் தாலி கட்டணும். வெயிட் பண்ணுதோ ஜூஸ் கொடுத்தாச்சு. நீங்கள் மாத்தலாம். அது பிரச்சனை இல்ல. பாத்தீங்க அவருக்கு பிள்ளைங்க அவர் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் மாத்தலாம். முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் முன்னு நடுவில் நடக்கலாம் போடலாம். பெரிய மாதிரி மாமா மச்சான் எல்லாம் நடுவில் போடணும் போடலாம். அப்படித்தான் அது வேற சண்டே போட்டுட்டு அது வீடியோ மேல எல்லாம் கரெக்ட் பண்ணுவாரு. இல்ல அது பாருங்க உங்களுக்கு விளங்குது. யாய்வேக்கு விளங்குது. 500 ரூபாய் கூட்டு மேல குறைச்சு கொடுங்க. பிரச்சனை இல்ல. எனக்கு கூட்டம்னா என்ன வந்து நான் பேசுறாங்க ஆசைதான். பேசுறாங்க ஆசை என்ன வந்து நீட்டா வேலை செய்ய விட்டீங்கன்னா சரி. சரி ஒரு நல்ல ஒரு கிராண்டான கல்யாணம் விட முடிச்சிட்டு போங்க டூனாயிட்டுக்கு. ஓ நல்லது. சரி இந்த பொம்பளை பிள்ளை விரும்புற மாதிரி கொஞ்சம் செய்யுங்க. அதான் நான் தாயே கவனமே கேக்குறது. அவைய கெரியா கல்யாணம் விட தாலிய கட்டி ஆக்கல விடுங்க கெரியா. அவை அதுக்கு அந்தரப்படினா மானா புறகு வந்து தாயும் சொந்த பந்தம் எல்லாம் வந்து இந்த வீட்டு வாசல்ல நிக்கும். நீ தாலி கட்டிக்கல ஒழுங்கு அடுக்கல அங்க ஃபோக்கஸ் அவுட்டா போயிட்டா நாங்க என்ன செய்யறோம்? இல்ல அப்ப என்னையும் குறை சொல்ல. எங்க போய் ஆஸ்திரேலியாவுல வந்து நீ கேமராமேன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்திருக்கலாமே. நான் சத்தம் போடுவேன். கட்டாயம் உங்களுக்கு விஷயம் விளங்க மாட்டா வெச்ச நினைக்கிறேன். சத்தம் போட பொறுங்க. அண்ணன் என்ன சொல்றேன்? அண்ணன் சொல்லுங்க. அதெல்லாம் நல்லபடியா கல்யாணோட முடிச்சுட்டு போங்க. ஓ நன்றி நன்றி அண்ணா. உங்களுக்கு அவை அழைப்பு சொல்லி இல்லையா? சிலவனை 4ஆம் சடங்குக்கு நீங்கள் அடுத்த பிள்ளைக்கு அவரை அழைப்பேன். அப்ப அவரையும் எடுத்து நாங்கள் இதுல எடிட்டிங்ல ஜாயின் பண்ணி விடுவோம். சாப்பிட்ட மாதிரி ஒரு வெறும் பிளேட்டை வச்சு எடுப்போம். அப்போ நீங்க நிறவுடன் வைக்க சொன்னா நான் வைப்பேன். எடுக்க சொன்னா எடுப்பேன். கட்ட சொன்னா கட்டுவேன். அவங்க சொன்னா நீங்க சொல்ற முதல் நிறகுடத்துல இந்த நெல்லு மட்டும்தான் இருக்க வேணும். அது நீங்களும் எடிட்டிங்ல கட்டாயம் நிறவுடத்தை காட்டுங்க. முதல் எடுக்கையில கடைசியில் எடுப்பேன். ஆனா வீடியோ வந்து நீங்க பிளே பண்ணி பாக்கக்குள்ள ஒற்று கலாச்சாரம் ஒரு பண்பாடும் அங்க மாறி இருக்கா. நீங்க பழைய முறைப்படி செய்யுங்க கல்யாணம். ட்ரெடிஷனல் முறையா செய்யுங்க. அப்ப சரி. அப்ப விரும்புற மாதிரி செய்வாங்க. சரி சரி. அப்ப ஏமா அப்புறம் என்னட்ட வந்து நிக்க கூடாது. இல்ல பழைய முறையை சொல்ற நீங்க சொல்றத தான் நீங்க சொல்லுவீங்க.
பாருங்க இன்னொரு கால் பண்ணீங்க அம்மாக்கு விளங்குது இங்க வாங்குமா நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இருக்கீங்க இவருக்கும் விளங்குதுல உங்க பிள்ளைக்கு அவள் இப்ப சின்ன பிள்ளை தானே அவளுக்கு வயசு அப்ப என்ன பாலிய வயது திருமணம் செய்து வைக்கிறீங்களோ அண்டர் ஏஜோ சின்ன பிள்ளையாண்டா அப்போ உங்களுக்கு நடுக்க அவள் சின்ன பிள்ளை உங்களுக்கு சின்ன பிள்ளை அப்போ சும்மா தாலி கட்டுறவரையும் சும்மா இல்லைங்க இவருக்கு மயிர் நட்டு விடணும் இத இந்த ஹெட்போன் எடுக்க வேணும் கண்ணாடியும் எடுக்க வேணும் உங்களுக்கு ஐப்ரோ அடிச்சு எடிட் பண்ணி வேணும் நீங்க ஒரு லிஸ்ட் எழுதி என்னென்ன எடிட்டிங்ல செய்ய வேணும் உண்மையான சொந்தக்காரரே ஆல்பத்துல முன்னுக்கு போடுங்க உண்மையான சொந்தக்காரர் பேரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாவே பின்னுக்கு போடுங்க நீங்க இவரையும் கூப்பிடாம ஆல்பத்துல கட்டாயம் மாறித்தான் பேரும் இது எனக்கு வந்து 257வது கல்யாணம் 257வது தமிழ்ல மட்டும் இதை விட இருக்குது தெலுங்கு கல்யாணம் குஜராத்தின் கல்யாணம் அந்த கல்யாணம் இந்த கல்யாணம் நீங்க எல்லாத்தையும் நான் 10 வருஷத்துக்கு என்ன புக்கிங் இருக்குன்னா பாருங்க அங்க ஒரு ஆள் இருக்கு அவருக்கு புக்கிங் ஒதுரியல வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா சொல்லுங்க நான் பிரான்ஸ்ல இருந்து ஸ்ரீன் காய்கிறேன் பிரான்ஸ்ல இருந்து ஆமாங்க பாருங்க உங்களுக்கு அங்க உங்களுக்கு எத்தனை கல்யாணம் விட்டு போயிருப்பீங்க ஒரு கேமராமேன் ஒரு 50 கல்யாணம் வீட்டுக்கு போயிருப்போம் நான் இப்படி ஒரு கல்யாணம் வீடு வரைக்கும் பார்த்தே இல்லை சந்தோஷமா இருக்கு என்ன சொல்லுங்க ஆமா நீங்களும் அங்க என்னன்னு கேட்டா இப்ப எந்த கல்யாணத்துக்கு வந்து நீங்க தான் வீடியோ எடுக்கணும் வார 8ஆம் மாதம் உங்களோட கல்யாணத்துக்கு ஆமா பாருங்க ஓடரை பாருங்க நடத்துற முறையில இருந்து ஓடர் 258 கல்யாணத்துக்கு நீங்க வரணும் 258 நீங்கள் எத்தனை தேதி சொன்னீங்க 8ஆம் மாதம் 7ஆம் தேதி 10 வருஷத்துக்கு புக்கிங் இருக்குன்னு சொல்றேன் இவ்வளவு நேரம் இவ்வளவு நீங்கள் இப்ப பிராஞ்சில இருக்கிறவனே ஓல்ட் மெத்தட்லாம் எடுப்பினம் வந்து இப்படி ஒரு இந்த ரேகள் இருக்காது ப்ளூ ரே ஒயிட் ரே எடிட்டிங் எல்லாம் செஞ்சு இப்ப எந்த மனுஷி வந்து இப்ப 2ஆவது மனுஷி அதுல மாறி இருக்கணும் 2வது மனுஷியோ இது 2ஆம் கல்யாணம் ஆனா அதுக்கு என்ன ஒரு லேட்டஸ்ட் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சிருந்தாங்க சூப்பரா ஒரு விளையாட்டு செய்திருப்பேன் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த கல்யாணம் நிகழ்ச்சி பார்க்க ஆனா ஐயா எப்ப தாலி எடுத்து கொடுப்பாரு கேமராமேன் விடுறாரு இல்ல அது என்னன்னா தாலி கட்டைக்குள்ள இப்ப இவே வந்து சும்மா மந்திரங்களை சொல்ல சரி அதுல ஒரு மெத்தட் இருக்குது என்ன வந்து அப்படியே எடுத்து நாங்கள் மஞ்சள் கயிறு சிவப்பு கயிறா நீல கயிறா பச்சை கயிறா கலர் மாறி எல்லாம் காட்டுவோம் என்ன அப்ப நாங்கள் ஒன்றை சொன்னா செய்ய வேணும் என்றால் நாங்கள் ஒரு காரணத்தை வச்சு கொண்டுதான் சொல்லுவோம் பொம்பளையே சும்மா திரும்ப சொல்லுவோம் புறம் அங்க பார்த்தா மாப்பிள்ளையோட திரும்புவா அப்ப அதெல்லாம் ஒரு சொன்ன விடங்க அது இப்ப நீங்க பாருங்க பபிள்ஸுக்குள்ள எல்லாம் பொம்பளை இப்படி நிப்பா அதெல்லாம் நேரா வந்து கல்யாண வீட்டுல பாக்கலாமா பபிள்ஸ் வீடியோ எல்லாம் பாக்கலாம் கல்யாணத்துக்கு நான் அந்த கரைச்சலுக்கு தான் 2 மயிர் கொடுத்தேன் நான் நீங்க எடிட்டிங்ல கடிக்குது பாருங்க சரி ஓகே இப்போ நாங்க தாலியை கட்டுவோம் என்னடா சுப நேரம் தாலி கன நேரமா போயிட்டு அப்ப நாங்க எடுத்துட்டு ஆட்களும் கன நேரமா பாத்து கொண்டு சாப்பாடு கொடுக்க வேணும் சரி சாப்பாடு அங்க கொடுத்தாச்சு ஐயா நீங்க கட்ட கூட அவர் கட்டணும் நீங்க இந்த பக்கம் வந்து கொடுக்கணும் ஐயா இந்த பக்கம் இங்கால பக்கம் சரி வீடியோக்கு கல்யாணமா கல்யாணத்துக்கு வீடியோ கட்டுங்க வீடியோக்கு கல்யாணமா கல்யாணத்துக்கு வீடியோ போடுங்க கட்டுங்க ஸ்லோவா ஃப்ரீஸ் ரிவர்ஸ்ல போயிட்டு நோ நீங்க ரிவர்ஸ் இல்ல தாலியை திருப்பி எடுத்து திருப்பி கட்டுங்க இந்த பக்கம் தான் புட்டுங்க வடிவா புட்டுங்க இல்ல தாலிபடி நல்லா அப்படியேம்மா தாலியை நல்லா அப்படியே ஆமாத்தி இப்படி அப்படி கட்டும் வரை இப்படியேம்மா இனி குத்துப்பாட்டு போடுங்க குத்துப்பாட்டு சரி விடுங்க அம்மா பின்னால முடிச்சாமா இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கியோர் சரே போன் புரோக்கர்ஸ்